மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா திருவடிகளே போற்றி. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் இல்லவர்க்கு. உடலின் உள் உறுப்பாகிய அன்பு இல்லாத பேருக்கு, இந்த உடல்ல உள்ள இருக்கிற உறுப்பு தான் அன்பு. அந்த உள்ள இருக்கிற உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு உடம்பிற்கு வெளியே இருக்கும் உறுப்புகள் என்ன பயன் தரும்? ஒரு பயனும் இருக்காங்க. அன்பு இல்லைன்னா இந்த உடல் உறுப்புகள் இருந்து என்ன பயன்? வள்ளுவர் பெருமானின் அறநெறியில் பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவது. ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். பாராயணம், பூஜை, சேத்ராடனம் இப்படி ஆரம்பிக்கிற பக்தி மனசை மேலும் மேலும் பரமாத்மாவிடம் ஒன்றுபடுத்த நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பரம சாந்தமான நிஜ சுரூபத்தை அனுபவிக்க தொடங்குவோம். இப்படி தினமும் நம்ம பகவான் நாமத்தை பாராயணம் பண்றது, பூஜை செய்யறது, கோவிலுக்கு போறது, சேத்தராடனம் போறது, இதெல்லாம் என்ன ஆகும்னா அப்படியே நம்ம பழகி மனசை அப்படியே நம்ம பழக்கணும். அப்படியே பழக 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 என்ன ஆயிடும், மனசு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பரமாத்மாவோட சுரூபத்தோட இன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கும், உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கும், பரமாத்மாவோட பெருமையை மனசு உணர ஆரம்பிக்கும். அதுக்குதான் தினமும் பூஜை பண்ணணும், பாராயணம் பண்ணணும், கோவில் பண்ணணும், தினமும் அந்த தர்ம காரியங்கள் வந்து பண்ணிட்டே இருக்கணும். திடீர்னு ஒரு நாளைக்கு பண்ணினா மனசுக்கு ஒன்றும் தெரியாது. தினமும் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமா பண்ண பண்ண மனசு அப்படியே பகவான் நாமத்தை அறிஞ்சிட்டு பகவானோட உண்மையான பெருமையை மனசு அறியும். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பரம சாந்தமான நிஜ சுரூபத்தை அனுபவிக்க தொடங்குவோம். தூக்கம், மயக்கம், பிரம்மை மாதிரி இல்லாமல் நல்ல நினைப்போடு கூடவே கான்சியஸ்னஸ், மனசு ஆடாமல் அசையாமல் இருக்கின்ற பேரின்ப நிலைக்கு இப்படியாக கிட்டே கிட்டே கொண்டு சேர்ப்பது பக்தி என்பதற்காகவே எல்லோரும் பரமாத்மாவிடம் பக்தி செலுத்த வேண்டும் என்கிறேன். அதாவது தூங்குறோம், ஏதாவது மயக்கம், பிரம்மை, இதெல்லாம் நம்ம தினசரி நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள். தூக்கம், பிரம்மையா இருக்கிறது, மயக்கம், இதெல்லாம் ஒரு சில பொருள் மேல ஆசை வைக்கிறது, கோவப்படுறது, பேராசைப்படுறது, வருத்தப்படுறது, இந்த மாதிரிலாம் மனசு அலைஞ்சுட்டே இருக்கு பார்த்தீங்களா? இது கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தணும்னா பக்தி வேணும். அந்த பக்தி நம்மளுக்கு வரணுங்கிறது தான் தினசரி நம்மளுக்குன்னு கடமைகளை வந்து பகவான் வச்சிருக்க, பூஜை பண்றது, கோவிலுக்கு போறது, இந்த கடமை இதெல்லாம் செய்ய செய்ய என்ன ஆயிடும், மனசு ஒரு நிலை ஆகி அந்த பரமாத்மாவோட பேரின்பு நிலையை நம்ம மனசு அடைஞ்சிடும். அந்த நிலைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு கிட்ட கிட்டே ஆக்ஷன் போகும். நம்மளுடைய தினம் நாம் செய்யற பக்தியும் பூஜையும் நல்ல காரியங்களும். இதை அடுத்த பகுதி நாளை காண்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.